இங்கே பாருங்கள் மீன் பிடிக்க கிளம்பிட்டாரு. எங்கள் ஊர் மீனவர் இவர். போங்க போங்க, நாங்கள் பின்னாடியே நடந்து வரோம். போமா போ, இப்போ பார்த்து இறங்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த சவுக்கெல்லாம் வந்து புயலில் சாஞ்சிருச்சா. ஆமாம், நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பக்கம் வரேன். எத்தனை வருஷம் இருக்கான், நீளெல்லாம் பிறக்கல. அதுக்கு முன்னே இந்த பக்கம் வந்தேன். இப்போ அதோட இப்போ தான் வரேன். எதுக்காகனா மீன் பிடிக்க போகிறோம். சரி வாங்க வாங்க, மீன் பிடிக்க போகிறோம் வாங்க. திருக்கூடாது, அடிச்சிருவாங்க. நான் வந்து இந்த சவுக்கையெல்லாம் சின்ன வயசுல இருந்தா நான் நினைப்பேன் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு நினைப்பேன். எங்கே பாருங்க, இதுல ஹைப்ரிட் இருக்குது தெரியுமா? அது ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாம் பாவம் சாஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, உள்ள படுத்துக்கிச்சு, தண்ணி போச்சுல்ல இது ஃபுல்லா. அதான் அந்த குப்பையெல்லாம் மேலே நிற்கிது. இதை காட்டுன்னா இங்கே பாரு லட்சு, உள்ள படுத்துட்டு இருக்குங்களா? நிவாரண காசு தருவாங்களா? தருவாங்களே, காசு தருவாங்களே. இந்த சைடு தான் லட்சு வளருமா மாமா? தெரில வளருமான்னு. ஆனால் இந்த சைடு தான் லட்சு தண்ணியே வந்துருக்குது. இந்த வழியா தான் ஏறி வந்துருச்சு. ஆமாம், இதுதான் எங்கள் ஊர் ஆறு. அணைக்கட்டே இல்லை. இல்லை, இந்த வழி தான் ஏறி வந்துட்டுக்குது. ஃபுல்லாக இந்த வழி தான் ஏறி வந்துட்டுக்குது தண்ணி. தண்ணி பார்த்த உடனே ஜாலி ஆகிட்டாரு. ஐயோ இறங்கிட போகிறேன். இங்கே பாரு தண்ணி எவ்வளோ பேர். ஓய் செம பெரிய பள்ளமாயிடுச்சுல ஆறு. இவ்வளோ பெரிய பள்ளமே கிடையாது. ஆமாம், எப்படி போகணும் இப்போ வழியா? கீழே பார்த்து வாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி தானே இறங்குவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஈஸியாக இருக்கும். இப்போ தான் பள்ளமாயிடுச்சுல்ல. இப்படி இப்படி 4 அடி எடுத்து வச்சாலே இறங்கிடுவோம். அவ்வளோதான். பார்த்துப்போ பார்த்துப்போ, பார்த்து வா, எங்கேயும் பாப்பா பார்த்தா. ஐயோ தங்கப்பிள்ளை தூக்கி விடல சழகா. அங்கே பார்க்காதம்மா. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ பள்ளத்தை அங்கேருந்து மண் ஃபுல்லாக அந்த கொல்லியில் ஏறிடுச்சு லட்சு. எங்கே பேர் கட்ட பேர் ஆசைக்கு கொல்லிக்கார் வந்தால் திட்ட போகிறாங்க. இது பேர் மாமா நல்ல சூப்பர் கட்ட மாமா. எடுத்து போனால் 3 நாளைக்கு சோறு ஆக்கலாம். அந்த கொல்லிக்காருக்கு சொந்தமாயிடுச்சு இப்போ. எங்க ஏறின வந்து அடிச்சுன்னு வந்து இந்த மாதிரி விடுறதெல்லாம் இல்ல. ஆமாம், அப்போ நம்ம கொல்லையில கிடக்குமா மாமா? இருந்து தான் லட்சு எடுத்து போயிட்டாங்களா? நீ சொல்லிருந்தா நான் போய் எடுத்து. கரும்பு கொல்லியை பற்றியா எப்படி இது பற்றியா ஃபுல்லாக காலியா? இதுலேயும் கரும்பு திருட போறியா? லட்சு இங்கே பாரு லட்சு, இப்படி தண்ணி ஏறியுது லட்சு இந்த பக்கமா. ஒரு பள்ளமா? இந்த மோட்டர் கொட்டை தான் நம்ம டேங்க் கொட்டை. இதுல இருந்து தான் நமக்கு தண்ணி வருது இல்ல? ஆமாம், இந்த அந்த பைப்பு உடஞ்சி தான் தண்ணி வராமல் நம்ம அவஸ்தைப்பட்டோம். ஐயோ கொடுமை, என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி போய் தண்ணி பிடிச்சி வந்தது இல்லை. பார்த்து பாப்பா பயப்படாதம்மா, பொறுமை போ. ஜாலியாக இருக்கும். இறங்க ஃபர்ஸ்ட் நான் இறங்குறேன். கீழே வாயா, மேலே வாயா. சாரி மேலே வாயா. இறங்க பார்க்குறியா? ரெடி 1 2 3. நீ ஓடிட்ட. ஐயோ ஐயோ, இங்கே ஒரு சர்க்கஸ் சர்க்கஸ். ஏய் வச்சு மீன் பிடிக்கலாமா? இது அங்கே பாப்பா கண்ணில் பட்டிருக்கும். சலிக்கவே தேவையில்ல இது. ஆமாம், பாப்பாவை சுற்றி எடுத்துன்னு போகாது கண்ணில். இது இங்கிருந்த மண், இந்த இங்கே பள்ளம் மாதிரி இதில்ல, இது வந்து மோடை தானே தெரியலாம். இந்த மண் அப்படி தள்ளும் போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய மூட்டைவே காணாமல் பாரு, தெரியுதா? இங்கே ஒரு மோடு இல்லை, ஒம்மாதிக்கார மோடு. அது வரைக்கும் எவ்வளோ பெரிய மோடு அது. ஆமாம், அதை காணவே காணாமல் பாரு.
நான் என்ன நினச்சேன், சரி இப்படி வழி இருக்கும் போல இப்படி போகலான்னு. ஆஹா, அந்த மூட்டு மேலே ஏறணும் இப்போ நம்ம. அந்த மூட்டு மேலே அப்படி இல்லைனாக்கா அந்த சைடு தான் அப்படி போகணும், அப்படி வரணும் அப்படி. சரி நான் ஒரு 2 படிக்கட்டு மட்டும் தெரியல எங்கேருந்து படிக்கட்டு அடிச்சுன்னு வந்துட்டு. துணி துவைக்க ஈஸியாக இருக்கும் மாமா. துணி வரைக்கணும் துவைச்சி அலசியா பாத்தியா மாமா மண்ணாயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போற ஆத்துல? மறுபடியும் மண்ணாதான் ஆகும். பரவாயில்லவா போலாம் வா, அந்த தண்ணியில போலாம். இது நிறைய இருக்குது, ஆழமா இருக்கும். அங்க போலாம் வா. அவ்வளோ இருக்குது, அங்க போலாம் வா. காப்பாத்துறேன். அதுக்குள்ள வா, காப்பாத்தணும்னா அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளோதான். மாமா பண்றேன். சரி நம்ம மீன் பிடிக்கலாம் ஆற்றுக்கு போனாக்கான்ட்டு வாயின் ஒருத்தங்கிட்ட கரை வாயின் வந்தேன் தூண்டியில். எப்படிதான் கட்டி வச்சுக்கிறேனே தெரியல. இது வரைக்கும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிறியா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? இழுத்தாக தூக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்களா? அவங்கவுங்க மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ ட்ரிக்ஸு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. போட்டு இழுத்தா மீன் வருமா உனக்கு? அவன் இது போல் வச்சிருக்கும் போது எனக்கு தெரியும். நான் அது சிக்கலாக தான் இருக்குண்ணா. இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருந்து தூண்டில எவ்வளோ சிக்கலாக்கி வச்சுக்கிட்ட பாருங்க. இது என்ன இடியாப்ப சிக்கலாட்டம் இருக்குது. என்னைக்கு பிரிச்சு எடுக்கிறது இதை? நீ வந்துடுச்சு. ஆமா சொன்ன மாதிரி உதர்ன வந்துருச்சு. நல்லது நடந்தா சரிதான். புழுவே அதுவும் கடை வாங்கி வந்துட்டேன். எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்துக்கிற போல இது. இந்த டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இருமா, அப்பா மீன் பிடிக்கிறாங்க. அது மாரி கூடாது. எடைவா எடைவா. இப்போதான் அப்பா கஷ்டப்பட்டு சிக்கி எடுத்தாரு. அதில் எடைவாமா மெரிக்க கூடாது. அது மீன் பிடிக்கிறதுக்காக குச்சி. அப்போ அதில் மீன் பிடிக்க வேற பாரு. ஆல்ரெடி ஆண்டின்ற மாதிரி பிடிக்கிறேன் பாரு. பிடிச்சா என்ன ஆகும்? மீன் பிடிச்சா வறுத்து சாப்பிடலாம். மணி அடிக்கிறாங்க கோயிலில். நாங்கள் வந்ததே ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிறதுக்காக தான் வந்தோம் கிளம்பி. ஆனால் இங்கே வந்து மீன் பிடிச்சின்னு இருக்காங்க. ஜாலி ஜாலியா பார்த்து வரவா? ஓ என்னம்மா? சரி சரி, நீ எல்லாம் என்ன பார்த்து வரன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பேரா. மீனை பிடிச்சி அதில் போட்டு வச்சுருந்தாங்களா? இதில் மேலே நில்லு, கீழே வராதா என்ன? மேலே உக்காரு. போடுங்க எவ்வளோ தூரம் தூக்கி போடுறீங்களோ போடுங்க. போட்டாங்க. கோயிலில் யாருக்கே இடுமுடி கட்டுறாங்களாம். அதனால தான் எல்லாம் அங்கே போய் மீன் பிடிக்கிறாங்க. இப்பயும் வந்துருந்தாரு. இது தண்ணி வந்த வேகத்துக்கு எப்படியெல்லாம் மரத்தை தள்ளி வச்சுக்கிது பாரு. இருமா, அப்பா மீன் பிடிக்கிறாங்க. வரேன் இருமா.
அப்படிலாம் இருக்குது. தண்ணி கலங்கிடாது. தண்ணி கலங்கினா மீன் ஓடிடும் தானே. ஆ அதில் மேயிற மாதிரியே தெரியலையே. போகக்கூடாது அங்கே. என்ன ஆகும்? தண்ணி உள்ள மாட்டிக்குவா. இடையவா. அது அந்த மூளையில் போடுமாம்மா. அந்த ஓரத்தில் தான். ஆ என்ன அதுதான் ஆழம்பலத்து நேரம் போடுறது கரையில் போடுவா பர்ஸ் நிற்குமா அது நேரம் மீன் பிடிச்சதுக்கு அப்புறம். என்ன பண்ணுது மீன்? புழு சாப்பிடுதுமா. பசிக்கல அது. அதில் பபிள்ஸ்லாம் வருது. நானே இப்போதான் புதுசாக போடுறது. கம்முனு இருமா. பேசினா மீன் ஓடிடுமா. வீட்டுக்கு ஓடிடும். அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட ஓடிடும். கம்முனு இரு. சரியா? சரிம்மா. அழுக்கு தண்ணி. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கினே தான் இருக்கிறேன். அப்ப நீ வாய மூடு. நீ கம்முனு இரு. தெரியலையே. நான் போயிடுச்சா? அது பபுள்ஸ் புப்புன்னு விட்டுது. அப்பயே எடுக்க வேண்டியது தானே நீ. தின்ன மாட்டாதா? எல்லாத்தையும் தின்ட்டு போயிடுச்சு. புழு எல்லாத்தையும் சுபா வேற வேற புழு. அது அழகான பபுள்ஸ் விட்டுது தெரியுமா? மீன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு ட்ரை பண்ணி. அப்பா வந்த மீனையும் மிஸ் பண்ணிட்டார். இல்லம்மா அது வந்து புழு தின்ட்டு கிடையவா சாமி ஓடி போச்சுமா. மாட்டிக்கிட்டா.